பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்தில் சத்திய முழக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கஷ்டப்படுத்தப்பட்டு கடைசி பேச்சுவார்த்தை, காஃபிர்களுடைய கடைசி பேச்சுவார்த்தை, என்ன செய்ய போற, அங்கே எல்லாரும் வந்திருக்கிறோம், யாரும் இருக்கிற அந்த இடத்துல அபூ தாலிஃபும் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறோம், உன் தந்தை இருக்கிறார், தயவு செய்து இந்த கொள்கையை விட்டு, தயவு செய்து மக்களை மார்க்கம் இஸ்லாத்தை கொண்டு வர்றேன்னு சொல்ற இந்த கொள்கையை விட்டு, நீ விட்டுட்டின்னு சொன்னா நாங்கள் உனக்கு என்ன சலுகை கொடுக்கணுமோ சலுகை கொடுப்போம், தலைமை பதவியை கூட தூக்கி போட்டு உன் கையில் கொடுக்க தயார்ப்பா, சொல்லு. நீ இனிமேல் இந்த சத்தியன்ற பேரில் தீனுல் இஸ்லாத்தை எங்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, புழங்கக்கூடாது, என்ன சொல்ல வர்றேன்ன உடனே தான் அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களாம், அந்த வார்த்தையை சொன்னாங்க. சூரியனை ஒரு கையிலையும் சந்திரனை ஒரு கையிலையும் நீ தந்திருந்தா கூட நான் என்ன செய்ய முடியாது, என் கொள்கையை நான் விட மாட்டேன். நீ சூரியனை ஒரு கையிலும் சந்திரனை ஒரு கையிலும் தந்தால் கூட நான் கொண்ட கொள்கையையோ நான் கொண்ட அந்த சத்திய பிரகடனத்தையோ விடமாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை தாள மாட்டாம தான் உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மன்சூர் இப்னு மன்சூர் என்ற அந்த ஒரு நபர் தான் என்ன செய்கிறாரு, அந்த இதை ஒன்று எழுதுறாரு, இந்த காபத்துல்லால தொங்க போட்டிருப்பானு பாருங்க அறிவிப்பு, இனிமேல் முஹம்மதுடைய குடும்பத்தாரோடு யாரும் எந்த கொடுக்கல் வாங்கலும் வைக்கக்கூடாது, ஊர் விளக்கப்படுகிறது. இஸ்லாத்தில் ஊர் விளக்கல் கிடையாது. அதுக்கு பிறகுதான் ரசூல் அந்த வலி வேதனை உணர போய் தான் ஊர் விளக்கெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் விலகி இருக்கணும் அவங்கள்ட்ட இருந்து, அவங்கள விளக்க போகிறேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நம்ம ஊர் சைடுகள்லாம் அது இருக்கத்தான் செஞ்சுது. சினிமா தேட்டருக்கு போனால் ஊர் விலைக்கு வைப்பாங்க, 500 ரூபா, அந்த காலத்திலேயே 500 ரூபா ஃபைன் போடுவாங்க, அப்படிலாம் ரொம்ப தண்டனைகள் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தணுன்றதுக்காக செஞ்சாங்க. ஆனாலும் சுன்னத்தின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் விலக்கல் கிடையாது. நாம் விலகி இருக்கணும், அவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்றதான் தண்டனை. ஊர் விலக்கி வைக்கப்படுகிறது. முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கோ முகம்மதை சார்ந்த இந்த முஸ்லீம்கள் பேர் சொல்லிகளுக்கோ எந்த காரணத்தை கொண்டு எந்த உதவியும் செய்யக்கூடாது. ரேஷன் கூடாது, உணவுப் பொருட்கள் பண்டமாற்று கூடாது, வேலை கொடுக்கக்கூடாது. வேலை எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சொந்த ஊரில் ஒரு வேலை இல்லாமல், ஒரு வெட்டி இல்லாமல், அல்லாஹு அக்பர். அது மட்டும் இல்லாமல் இல்லங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஷுஆபே அபி தாலிபில் தான் அவங்க தங்கணும். ஷுஆபே அபி தாலிபு அப்படின்ற அந்த ஒரு இது ஒன்று இருந்துச்சு, ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே தான் தங்கணும். இங்கே ஊருக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. ஊருக்குள்ளே மீறி வந்தால் விடமாட்டோம், உயிரோடு விடமாட்டோம். அது மட்டும் அல்லாமல் முஹம்மதுக்கு யாராவது உதவி பண்ணினாலோ, முஹம்மதுடைய அந்த கூட்டத்தாருக்கு யாராவது உதவி பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்களையும் சேர்த்து ஊர் விலக்கி வைப்போம். அவங்களும் என்ன செய்யணும், கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு அநியாயமான ஒரு இதை அறிவிப்பை என்ன பண்ணுறான்னா காபத்துல்லால மாட்டான். இந்த நேரத்தில் அன்பு சகோதரர்களை எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா, புகாரில் வருகிறது. சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பசியின் கோரப்பிடி எவ்வளவுதான் எவ்வளவுதான் தாங்க முடியும் பசியை, அப்படியே ஓரஞ்சாரங்களில் குப்பைகளை கொட்டுவாங்க அரபுகள். அந்த குப்பையோட குப்பையாக என்னத்தையும் கொட்டுவான்னு சொன்னால் அந்த தோள்கள் இருக்கு இல்லையா, ஒட்டகத்துடைய தோல், ஆட்டுடைய தோல், அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடுத்துட்டு அந்த முடிகளை பாடம் பண்ணி அதை கரித்து சுட்டு சாப்பிட்டு பசியை அடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்றும். அதுக்கப்புறமா சாப்பிட தகுந்த இலைகள் இருக்கிறது அல்லவா, அந்த இலைகள் காய்ந்து போய் வறண்டு போய் தான் கிடக்க, என்ன பெரிய பசுமை நகரமா, அதை கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட கொடுப்பாங்க. பெண்கள்லாம் சில பெண்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லா கணவன்மாருக்கும் பெண்கள் ஜோடியாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கணவன் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருப்பார், மனைவி ரசூல்லாட்ட வந்திருப்பாங்க, மனைவி மாற்றமாக இருப்பாங்க, கணவர் இந்த கூட்டத்தில் வந்திருப்பார். அதனால இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் யாராக இருந்தாலும் சரி முகம்மதுடைய கூட்டத்தாரோடு சகவாசம் வச்சுட்டா அவனையும் ஊர் விலைக்கு வைப்போன்னு சொல்ற அந்த ஒரு சட்டத்தை அபூ ஜஹலுடைய தலைமையில் இந்த மன்சூர் என்றவர் தான் என்ன செஞ்சார், இப்னு மன்சூர் எழுதினார். சகோதரர்களே, இந்த சூழலில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு ரசூலுல்லாஹ் யாருக்குமே அந்த பேரை கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும்தான், அதாவது 2 பேருக்கு தான் தன் வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க. அசதுல்லா, அல்லாவின் சிங்கம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா நிறைய உணவுப் பொருட்கள், நிறைய துணிமணி, ஏன்னா துணிமணிலாம் இல்லை, கிழிஞ்சி 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 3 வருஷ காலங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 நாள் 3 மாதம் அல்ல,
3 வருட காலங்களில் ஷோபே அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க. நேற்று காதிர் சுலைமான் ஹாஜி அரபை பார்த்த இடத்துல அவர் சொன்னார், எப்படி ஹஸ்ரத்துங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, எல்லாம் மலையும் கல்லும் கரடும் தான். ரலியல்லாஹு அன்ஹுன்ற வார்த்தையை அல்லாஹ் ஏன் சொன்னான்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி நேற்று நிகழ்ச்சியா சொன்னார். அப்ப சகோதரர்களே, அப்ப அந்த சூழலில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த சஹாபி தைரியமாக, இவர் வேற யாரும் இல்லை, அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த அபுல் ஆஸ் யாருண்டா, பின்னாடி நான் சொல்றேன். என்ன பண்றாருன்னா, பெரும் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு தைரியமாக வருகிறார். அப்ப எதிரி ஒருவன் மடக்குகிறான். எங்க போற, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் உணவுப் பொருள், துணிமணிங்க. யாருக்கு கொடுக்க போற? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்தாருக்கும் கொடுக்க போறேன். கொடுக்க கூடாது. தடை உத்தரவு இருக்கு, தெரியும் தானே? தடை உத்தரவு இருக்கும். அவங்க மனிதர்கள் நினைச்சியா, மாடுன்னு நினைச்சியா? அநியாய சட்டங்களுக்கு செல்லுபடி ஆகாது. தபார், வியாபார தொடர்பு ஒன்றை வைக்க மாட்டோம். நீ நல்ல குடும்பத்தை சார்ந்தவன்றதுனால எதிரி நல்ல குடும்பத்தை சார்ந்தவன்றனால மிரட்டி விடுறோம். நீ எத்தனை மிரட்டல் செஞ்சாலும் சரி, நான் சடலமாகவே போனாலும் சரி, நான் கொண்டு போய் கொடுக்கத்தான் போறேன். நீ அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கலையா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கலையான்னு அபுல்லாஸ் கேட்கிறாங்க. உனக்கு எதிரி முகமது தான், முகமதுடைய ஆண்கள் தான். குழந்தைகள் என்ன பாவம்டா பண்ணுச்சு? பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? பசி தாங்க முடியுமா உங்களால? எவ்வளவு காலம் தான் போட்டு சித்திரவதை பண்ணுவீங்கன்னு மொத்தமா தூக்கிட்டு போனார். அவர் வரக்கூடிய காட்சியை பார்த்தாங்க சஹாபாக்களும் ரசூலும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தைரியத்தோடு அவ்வளோ பேருக்கு விளம்பினாரு. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும் பாருங்க, அது சாதாரணமானது கிடையாது. ஒருத்தனுக்கு தொடர்ந்து நம்ம உதவி பண்ணுவோம், அப்போ கூட என்ன செய்வான்டா, அவர் தர்றது தானே அப்படின்னு சொல்லுவான். ஒரு பசியுடைய கோரத்தில் இருக்கக்கூடியவன், நலிந்த நிலையில கடுமையான கஷ்டத்திற்கு ஆட்பட்டவனுக்கு ஒரு நேரத்தில் நீங்க உதவி பண்ணி அவன் உங்களை ஒரு ஏக்க பார்வை பார்ப்பான் பாருங்க, அந்த பார்வை தான் துவா. அவன் கையெல்லாம் ஏந்த மாட்டான், ஒரு விதமா நெகிழ்ச்சியா பார்ப்பான். ஒரு கஷ்டமான சூழல்ல எனக்கு இப்படி ஒரு உதவி பண்ணாங்களேன்னு மறக்கவே மாட்டான், அவங்கள மௌத்து வரைக்கும் மறக்க மாட்டான். அதே போல ஒரு சூழலுக்கு இந்த சஹாபாக்கள் தள்ளப்பட்டாங்க. அபுல் ஆஸ் அல்லாஹு அக்பர் எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரும் துவா. ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா சகோதரர்களே? அவருக்கு வெறும் துவா மட்டும் பண்ணல, தன் அருமை மகள் ஜைனபையும் முடித்து வைத்தாங்க. ஜைனபின் முதல் கணவர் யார்? அபுல்லாஸ். அந்த அபுல்லாஸ் மரணம் அடைந்த பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன் மருமகனாக ஆக்கி சொன்னாங்க, அன்த அஸதுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொன்னாங்க. 2 பேருக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுக்கு சொந்த சாச்சாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸதுல்லாஹ் என்ற சனதை கொடுத்தாங்க, பட்டத்தை கொடுத்தாங்க. 2வது யாருன்னு சொன்னா அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அன்பிற்குரியவர்களை, இந்த உதவியும் உபகாரமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்களை உயர்ந்த சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்த்தது, நம்மையும் கொண்டு சேர்க்கும். கருணையும் தர்மமும் நல்லறமும் அதோடு கூடியுள்ள இபாதத்தும் நம்மை மிகச்சிறந்தவர்களாக சாலிகா, அதாவது ரொம்ப சலாமத்தான முறையில் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இப்பேற்பட்ட பாக்கியங்களை தருவதோடு அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்